Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Instagram ப்ரொஃபைல்ல இருந்து ரீபோஸ்டஸ் ஐகானை அதாவது ரீபோஸ்டஸ் ஆப்ஷனை நம்ம எப்படி ரிமூவ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க, இப்போ நடுவில் மூணாவதாக வந்து பாருங்க ரீபோஸ்டஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரீபோஸ்டஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த போஸ்டஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த போஸ்டஸ்லாம் இதில் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காது. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரீபோஸ்ட் ஆப்ஷனை நம்ம இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரீபோஸ்டஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த போஸ்டஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால நான் ரீபோஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மேல வந்து கிளிக் பண்றேன், அந்த ரீல் மேல வந்து கிளிக் பண்றேன். ஓகே, நீங்க அதை கிளிக் பண்ணும்போது நீங்க ரீபோஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ நீங்க எந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க ரீபோஸ்ட் பண்ணீங்களோ அதே ஐக்கானை திரும்ப கிளிக் பண்ணுங்க. ரீபோஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மறுபடியும். இப்போ நீங்க திரும்ப அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ரிமூவ் ஆயிடும். இப்போ இது போல எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ நீங்க இது போல எல்லா வீடியோஸை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த பேஜை ரீலோட் பண்ணுங்க. ரீலோட் பண்ணிட்டு பிறகு இதுல நோ ரீபோஸ்ட் சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரீபோஸ்டஸ் ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடும். ரீபோஸ்ட் ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் வந்து ஆயிடும். நம்ம வந்து இப்படிதான் ரிமூவ் வந்து பண்ணணும். இப்போ நீங்க ரீபோஸ்ட் ஐக்கானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரீபோஸ்டஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகாது. இப்போ வந்து பாருங்க, எனக்கு ஃபீடு, ரீல், அதுக்கப்புறம் இதுல ஒரு 3 ஆப்ஷன் தான் காமிக்குது. அது வந்து நடுவில் வந்து காமிக்கல, எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இது போல தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.